டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ ஃபவுண்டேஷனுக்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கே தெரியும். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இண்டிசஸ், லாகிரிதம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ரேஷியோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கிற கொஸ்டின் ரேஷியோனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, ரைட்? ஸோ ரேஷியோனா என்னன்னா, கம்பேரிசன் ஆஃப் 2 ஆர் மோர் குவான்டிட்டீஸ் ஆஃப் த சேம் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 20 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கும் உங்க சிப்லிங்ஸ்க்கும் எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்றத நம்ம கம்பேர் பண்றத நம்ம ஒரு ரேஷியோல நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ யூசுவலா நம்ம ரேஷியோ வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, A:B அப்படின்றதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு 20 சாக்லேட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நான் சாக்லேட்ஸ நம்பர் ஆஃப் சாக்லேட்ட சொல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 20 சாக்லேட்ஸ வந்து ஒரு 5 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுல 2 பெர்சன் இருக்காங்க. ஏ, பின்னு சொல்லிட்டு 2 பெர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்ற பெர்சனுக்கு 3 பார்ட்டையும், பின்ற பெர்சனுக்கு 2 பார்ட்டையும் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன மேம் டோட்டலா 20 சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அதுல 3 பார்ட் ஏக்கும், 2 பார்ட் பிக்கும் அப்படின்றத சொல்றீங்க. அப்பன்னா என்ன மீன் பண்றோம் எக்ஸாக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 சாக்லேட்ஸ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 5 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 20ய 5 ஆல டிவைட் பண்றேன். ஸோ 20ய 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? 4 சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்பன்னா என்ன மீன் பண்றாங்க அப்டின்னா, 1 பார்ட்ன்றது நம்மளுக்கு எவ்வளவா ரெப்ரசன்ட் பண்றாங்க? 4 சாக்லேட்ஸ மென்ஷன் பண்றாங்க அப்டின்றது தான் மீனிங். ஓகேங்களா? இப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எனக்கு இந்த 3 சாக்லேட்ஸ்க்கும் 2 அதாவது 3 பார்ட்டுக்கும் 2 பார்ட்டுக்கும் எவ்ளோ சாக்லேட்ஸ் அப்டின்னு தெரியணும் அப்டின்னா, 3 பார்ட்ன்றது 3 இன்டு 4 அப்பன்னா எனக்கு 12 சாக்லேட்ஸ் ஏன்ற பெர்சனுக்கு குடுக்குறோம். அண்ட் 2 பார்ட்ன்றது 2 இன்டு 4 அப்ப டோட்டலா நான் 8 சாக்லேட்ஸ் வந்து செகண்ட் அதாவது பி அப்படின்ற பெர்சனுக்கு நான் குடுக்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ அப்ப 12 சாக்லேட்ஸ், 8 சாக்லேட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணாம நான் என்ன பண்றேன் யூசுவலா எவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்குதோ, நீங்க 20 தான் எடுக்கணும்னு கிடையாது. எவ்ளோ டோட்டலா இருக்கோ அத 5 பார்ட்டா பிரிச்சு ஏன்ற பெர்சனுக்கு 3 பார்ட்டாவும், பின்ற பெர்சனுக்கு 2 பார்ட்டாவும் குடுத்துருங்க அப்படின்றத மென்ஷன் மென்ஷன் பண்றோம். ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம ரேஷியோவ என்ன பண்றோம் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்றோம். அதாவது இங்க 3 சாக்லேட்ஸ் தான், 2 சாக்லேட்ஸ் தான் அப்படின்றது இல்லாம, ஸோ நான் ஒரு சம் பார்ட்ட வச்சு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பெர்சனுக்கு 3 பார்ட்டும், செகண்ட் பெர்சனுக்கு 2 பார்ட்ஸ் நான் இந்த மாதிரி குடுக்குறேன். இப்படிதான் நான் வந்து டிஃபரன்ஸ் லைக் 1 பார்ட் டிஃபரன்ஸ்ல தான் 2 பேத்துக்கு குடுக்க போறேன். அப்படின்றத சொல்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ரேஷியோவ நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரேஷியோ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, A:B அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே. நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. 2மே சேம் குவான்டிட்டியா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அத யூசுவலா நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். அதாவது A/B அப்டின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த A/B அப்டின்றத நான் என்னன்னு சொல்லுவேன் அப்டின்னா, டெர்ம்ஸ் ஆஃப் அ ரேஷியோ அப்டின்னு சொல்லுவேன். அதாவது டெர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ அப்டின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த Aன்றத நான் என்னன்னு சொல்லுவேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்றத ஃபர்ஸ்ட் டெர்ம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஆன்டிசெடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, பீன்றத நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, செகண்ட் டெர்ம் அப்படி இல்லாட்டி கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. செகண்ட் டெர்ம்னு மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இத எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்படி ரீட் பண்ணலாம்? ரேஷியோ ஆஃப் ஏ டூ பின்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்ம ஏ இஸ் டூ பின்னு சொல்லலாம். அத ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதுனா A/B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4:5 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4யும் 5யும் நான் டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த 4 வந்து நான் ஃபர்ஸ்ட் டெர்ம்னு சொல்லுவேன். இல்ல ஆன்டிசிடென்ட்ன்னு சொல்லுவேன். அண்ட் 5 வந்து நான் செகண்ட் டெர்ம்னு சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்திருக்காது. ரேஷியோவ எப்படி மென்ஷன் பண்ணணும்? எது எது டெர்ம்ஸ்ன்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் டெர்ம ஆன்டிசிடென்ட்ன்னு சொல்றோம். செகண்ட் டெர்ம கான்சிக்வென்ட் அப்படின்றத நம்ம மெயின் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம் ரிமார்க்ஸ், சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த டெர்ம்ஸ் இஸ்
ஆர்டர் ஆஃப் டெர்ம்ஸ் இன் அ ரேஷியோ இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரேஷியோவ நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்பதான் சாக்லேட்ஸ் எடுத்த மாரி 3:2 அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். அப்ப நான் என்ன மீன் பண்றேன்? லைக் நான் அப்பதான் என்ன எடுத்திருந்தேன்? A:B. ஏன்ற பெர்சனுக்கு 3 பார்ட் ஆஃப் சாக்லேட்ஸும், Bன்ற பெர்சனுக்கு 2 பார்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்டும் நான் குடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இத வந்து 3:2வ நான் 2:3ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன மீன் பண்றோம்? இப்ப ஏன்ற பெர்சனுக்கு நான் 3 பார்ட் குடுக்க வேண்டியது, இந்த இடத்துல 2 பார்ட்டா சேஞ்ச் ஆயிரும். அப்ப அது வந்து ராங். கரெக்ட்டா நான் ஏக்கு 3 பார்ட் தான் குடுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நீங்க அந்த A:B இருக்கக்கூடிய அந்த 3:2வ 2:3ன்னு எழுதுனீங்கன்னா, அது நம்மளுக்கு என்னவா இருக்காது? கரெக்ட்டா இருக்காது. ஸோ அப்போ ஆர்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 3:2னா 3:2 தான் எழுதணும். 2:3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் வந்து ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஒன்லி பிட்வீன் குவான்டிட்டீஸ் ஆஃப் தி சேம் கைண்ட். அப்பன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் 3:4ன்னு எழுதுனேன்னா, அது கண்டிப்பா நம்மளுக்கு என்னவா இருக்காது 4:3 அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்காது. நான் இப்ப தான் சொன்னேன் ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, 2ம் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காது. 3:4ன்றது 4:3க்கு ஈக்குவலா அதாவது சேமா இருக்காது அப்படின்றத மீன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட் வந்து குவான்டிட்டீஸ் டூ பி கம்பேர்ட் மஸ்ட் பி இன் சேம் யூனிட்ஸ். ஓகே. ஸோ அப்பன்னா என்னது? ஸோ நம்ம ஒண்ணு மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, 2மே சேம் யூனிட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 சென்டிமீட்டர் அண்ட் இது 4 சென்டிமீட்டர். ஸோ சேம் யூனிட்ல இருந்துச்சுன்னா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத விட நான் வேற வேற யூனிட் இருக்கு அப்படின்னா, நான் வந்து ரேஷியோல மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றேன். ஓகே. நம்ம எப்பயுமே கம்பேர் பண்றோம் அப்படின்னா, சேம் யூனிட்டா இருந்தா மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கேஜி இருக்கு, இன்னொரு இடத்துல லிட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க கம்பேர் கூடாது. 2மே சேம் யூனிட்டா மாத்த முடிஞ்சா மாத்திட்டு கம்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுனா அது 2ம் நம்மளுக்கு என்னவா இருக்காது? சேமா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேம் யூனிட்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி. இப்ப ஒருவேள நீங்க ரேஷியோ வந்து இன்கிரீஸ் பண்றீங்க, இல்ல டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ட இருக்கக்கூடிய ரேஷியோ 2:3. ஓகேங்களா? அந்த ரேஷியோவ நான் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்ப 2/3ன்னு இருந்தா 2யுமே நீங்க ஃபிராக்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். எய்தர் வந்து நியூமரேட்டர், டினோமினேட்டர் 2 டெர்மையுமே நம்ம வந்து சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி இன்கிரீஸ் பண்ணலாம். லைக் 4/6 அப்படின்னா, இது ரேஷியோ ரெப்ரசன்ட் பண்ணையில 4:6ன்னு எழுதலாம். இல்ல நீங்க வந்து நான் ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அதே இது வந்துட்டு 4:8 எடுத்துக்கிறேன். அதாவது 4:8 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இத நான் ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சேம் நம்பரால டிவைட் பண்ணி ரெட்யூஸ் பண்ணலாம். 4/4 வந்து 1, 8/4 வந்து 2. அப்போ 1/2, 1:2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம லோயஸ்ட் டெர்ம்ல மென்ஷன் பண்றதுக்கு நம்ம டிவைட் பண்ணலாம். நீங்க அத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அத மல்டிபிள் பண்ணி இன்கிரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பட் என்ன பண்றீங்களோ, அத 2 டெர்முக்குமே நம்மளுக்கு சேமா இருக்கிற மாரி தான் நீங்க எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கும் டவுட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட்ஸ சொல்லிர்றேன். அடுத்து வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெர்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் டவுட் இருக்காதுன்னு பிலீவ் பண்றேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்வெர்ஸ் ரேஷியோ. ஓகே. ஸோ இன்வெர்ஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன். A:B அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேஷியோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப A:Bக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதோட இன்வெர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா தான் இருந்திருக்கும் இன்வெர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B:A. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷியோக்கு இன்வெர்ஸ் வந்து நம்ம ரெசிப்ரோக்கலா எடுக்கிறது தான். ஓகே. பிகாஸ் இப்ப A/Bன்னு இத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்படி எழுதிக்கலாம்? B/Aன்னு எழுதிக்கலாம். இந்த 2யும் நான் ப்ராடக்ட் லைக் அந்த ஒரு அதாவது ஒரு ஃபிராக்ஷன் அதோட ப்ராடக்ட். இதே தான் ஒரு ரேஷியோ அதோட இன்வெர்ஸ் எடுத்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நீங்க இது 2யும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல? ஏவும் கேன்சல் ஆயிரும். பியும் கேன்சல் ஆயி வில் ஜஸ்ட் கெட் தி ஆன்ஸர் அஸ் 1 ரைட்? ஸோ அப்போ ஒரு ரேஷியோவ அதோட இன்வெர்ஸோட நம்ம மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்ஸர் வந்து 1ஆ தான் இருந்திருக்கும். அப்ப A:B யோட இன்வெர்ஸ் வந்து B:A வா இருக்கும். B:A வோட இன்வெர்ஸ் வந்து A:B யா இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க.
ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வந்துட்டு, இப்ப நம்மகிட்ட A:B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு அப்படின்னா, அத நம்ம கிரேட்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரேட்டர் இன்இக்வாலிட்டியா இருக்கணும்னா, அது நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கணும் வேல்யூ அப்படின்னா, A வந்து கிரேட்டர் தென் Bயா இருந்திருக்கணும். ஓகே. ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா, அத நம்ம கிரேட்டர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இதுவே லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட வேல்யூ எப்படி இருந்திருக்கணும்? லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டினா, ஏ லெஸ் தென் பியா இருந்திருக்கணும். ஓகே. ஏ லெஸ் தென் பியா இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இது வந்து கிரேட்டர் இன்இக்வாலிட்டி ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கணும் இந்த ரேஷியோல. லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டினா ஏ லெஸ் தென் பியா இருந்திருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகே. ஸோ இப்ப ஒரு காம்பவுண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒரு 2 ரேஷியோ இருக்கு. A:B C:D இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டெர்மோட மல்டிபிள் பண்ணிருங்க. அண்ட் செகண்ட் டெர்மோட மல்டிபிள் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, AC:BDன்னு கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இதுதான் மேம் மீன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ காம்பவுண்டட் டூ 2 ரேஷியோஸ் அப்படின்னா, நம்ம 2 ஃபர்ஸ்ட் டெர்ம்ஸ மல்டிபிள் பண்ணிருங்க. செகண்ட் டெர்ம்ஸ மல்டிபிள் பண்ணிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட என்ன இருக்கு அப்டின்னா 2:3 இருக்கு. 5:7 இருக்கு. 4:9 இருக்கு. இப்ப இதுக்கு வந்து காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம்ல மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்டூ 5 இன்டூ 4. 2 இன்டூ 5 வந்து 10. 10 இன்டூ 4 வந்து 40. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டெர்ம்ல மல்டிபிள் பண்ணுங்க. 3 7s ஆர் 21. 21 இன்டூ 9 வந்து எவ்ளோ நம்மளுக்கு? 21 இன்டூ 9 1 9s ஆர் 9 9 2s ஆர் 18. அப்ப 189. ஸோ இதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 டாபிக் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு A:B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ரேஷியோ வந்து அதே ரேஷியோவோட லைக் ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க டூப்ளிகேட் ரேஷியோ டியூனா 2வா? ஸோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, A²:B² அப்படின்றது தான் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ எக்ஸாக்ட்டா டூப்ளிகேட் ரேஷியோக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் இட்செல்ஃப் அப்படின்னா என்ன மீனிங்கு? அந்த ரேஷியோ அது கூடயே காம்பவுண்ட் ஆகணும். இப்ப A:B இன்னொரு டைம் A:Bயே நம்ம எழுதிக்குவோம். ஸோ 2யும் நம்ம எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டெர்ம்ஸ மல்டிபிள் பண்ணணும். செகண்ட் டெர்ம்ஸ மல்டிபிள் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A²:B². இதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ எய்தர் நீங்க வந்து ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி டூப்ளிகேட் ரேஷியோனா 2 நம்பருக்கும் நம்ம வந்து Aனா A², Bனா B² அப்படின்றத நம்ம வரும் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒண்ணு நம்ம எழுதலாம் எக்ஸாம்பிள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2:3க்கு டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2²:3². 2²னா 4, 3²னா 9. அப்போ 4:9 இஸ் தி டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே கான்செப்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதிலயே வந்துட்டு ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டூப்ளிகேட்னா ஸ்கொயர் பண்ணும். கரெக்ட்டா? அப்ப ட்ரிப்ளிகேட்னா என்ன பண்ணும்? ட்ரைனா என்னது? 3 கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ அதே தான் நம்மளுக்கு 3 டைம்ஸ் எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ லைக் அது பவர்ல வந்து நம்ம 3 எடுத்துக்க போறோம். இப்ப என்கிட்ட A:B இருக்கு அப்டின்னா, ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம்? A³ அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நான் சேம் 2:3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 2³ நம்மளுக்கு என்னது? 2 இன்டூ 2 இன்டூ 2 விச் மீன்ஸ் 8 அண்ட் 3 3 இன்டூ 3 இஸ் 9 அண்ட் 9 3s ஆர் 27. ஸோ அப்ப 8:27 இஸ் தி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிறணும் அத? கியூப் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோனா என்னது நம்மளுக்கு? இப்ப A:B இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா, வீல் ஜஸ்ட் கெட் ரூட் ஆஃப் A
இஸ் டு ரூட் ஆஃப் பி அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 16:25 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரூட் ஆஃப் 16 இஸ் டு ரூட் ஆஃப் 25. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. அப்போ 4:5 அப்படின்றது தான் நம்மளுக்கு மீனிங். ஓகேங்களா? சாரி சப் டூப்ளிகேட் ரேஷியோவா இருக்கும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதே தான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிச்சது மாதிரியே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ பார்க்க போறோம். ஓகே. சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அப்ப சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னது? இந்த சேம் திங் தான். ஓகே. ஏ இஸ் டூ பி இருக்கு அப்டின்னா, இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா, அது சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8:27 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கன்னா என்ன பண்ணும்? கியூப் ரூட் ஆஃப் 8 இஸ் டூ கியூப் ரூட் ஆஃப் 27. அப்ப 8க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 2 அண்ட் 27க்கு எடுத்தோம் அப்படின்னா 3. அப்ப சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 8:27 நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது? 2:3 அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எஸ் இன்னைக்கு ரேஷியோவோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுல இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அப் டூ தட் பாய். டேக் கேர். தேங்க் யூ. பாய்.